உலகம் முழுவதும் பயந்த நேரத்தில் ஒரு மனிதர் மட்டும் சத்தியத்தை விட்டுக் கொடுக்க மறுத்தார். அவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹிமஹுல்லாஹ். கிபி 780. பக்தாத் நகரில் ஒரு குழந்தை பிறந்தது. சிறு வயதிலேயே அவர் தனது தந்தையை இழந்தார். ஆனால் அல்லாஹ் அவரை தனியாக விடவில்லை. மகனே, அறிவை தேடும் மனிதனை அல்லாஹ் உயர்த்துவான். அறிவின் வழியில் நடக்கும் கால்கள் ஒரு நாள் உன்னை மக்களின் இதயங்களுக்கு கொண்டு செல்லுவான். மற்ற குழந்தைகள் விளையாட்டில் மூழ்கிய நேரத்தில் அஹ்மத் அறிவின் பாதையில் நடக்கத் தொடங்கினார். அவரின் சிறிய கைகளில் இருந்தது விளையாட்டு பொருட்கள் அல்ல, அறிவின் ஒளி. இரவுகள் மற்றவர்களுக்கு ஓய்வாக இருந்தது, ஆனால் அஹ்மதிற்கு அது அறிவின் உலகமாக இருந்தது. ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் அவர் தனது எதிர்காலத்தை எழுதிக் கொண்டிருந்தார். மகனே, அல்லாஹ்வின் மார்க்க அறிவை தேடும் ஒருவரை உலகம் மறந்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அறிவை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, நபிகள் நாயகம் அவர்களின் ஹதீஸ்களை பாதுகாப்பதே தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டார். நபிகள் நாயகம் அவர்களின் வார்த்தைகளை பாதுகாக்க தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு ஹதீஸையும் தன் இதயத்தில் பாதுகாத்தார். ஒரு ஹதீஸை அறியவே அவர் பாலைவனங்களை கடந்தார். அறிவுக்காக ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்தார். அஹ்மத் பாலைவனங்களை கடந்தார். பசி, சோர்வு, தனிமை எதுவும் அவரை நிறுத்தவில்லை. ஏனெனில் அவர் தேடியது உலக செல்வம் அல்ல, நபிகள் நாயகம் அவர்களின் அறிவு. ஒரு நாள் அறிவை தேடி நடந்த அந்த சிறுவனை உலகம் இமாம் என்று அழைக்கத் தொடங்கியது. பக்தாத் நகரம் அவரின் பெயரை மரியாதையுடன் உச்சரிக்கத் தொடங்கியது. அறிவின் பாதை எளிதானதாக இருக்கவில்லை. சில இரவுகளில் அவரின் வீடு இந்த மஸ்ஜிதாகவே இருந்தது. குளிர்ந்த தரையில் கூட அவர் ஓய்வெடுத்தார். ஏனெனில் அவரின் இதயம் ஹதீஸின் ஒளியால் நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு ஹதீஸையும் தன் உயிரை போல பாதுகாத்தார். மை குறைந்தாலும் கைகள் சோர்ந்தாலும் அவர் நிற்கவில்லை. ஏனெனில் அவர் எழுதி கொண்டிருந்தது உலக வார்த்தைகள் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களின் சொற்கள். அறிவு அதிகமான போது அவரின் பணிவும் அதிகரித்தது. அவர் பேசுவதை காட்டிலும் அதிகமாக கேட்டார். அவர் முன்னால் இருந்தது ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவை சுமந்த மனிதர்கள். மக்கள் தூங்கிய நேரங்களில் அஹ்மத் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருந்தார். யா அல்லாஹ், எனக்கு பயனுள்ள அறிவை தா. அவரின் இரவுகள் அறிவாலும் துஆவாலும் நிரம்பி இருந்தது. அவரின் அமைதி, அவரின் பணிவு, அவரின் அறிவின் மீதான காதல், இவை அனைத்துமெங்க. சில பெரிய அறிஞர்கள் அவரை பார்த்து கூறினார்கள், இந்த சிறுவன் ஒரு நாள் பெரிய மனிதராக போகிறான். ஒவ்வொரு பெரிய மனிதரின் பின்னாலும் ஒரு அமைதியான தியாகம் இருக்கும். அஹ்மதின் பின்னால் இருந்தது ஒரு தாயின் துஆ, ஒரு தாயின் பொறுமை, ஒரு தாயின் கண்ணீர். அவர் உலகத்திற்கு ஒரு இமாமை கொடுத்தார். ஒரு காலத்தில் அறிவை தேடி மக்களின் பின்னால் நடந்த சிறுவன் இப்போது அறிவை பகிர்ந்து மக்களின் முன்னால் அமர்ந்திருந்தார். அவரின் வார்த்தைகளில் மக்கள் உண்மையை கண்டார்கள். பிறகு சோதனை காலம் வந்தது. சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல். ஆனால் அவர் தலை குனியவில்லை. பக்தாத் மாறத் தொடங்கியது. அரச அரண்மனைகளில் ஒரு புதிய சோதனை உருவாகிக் கொண்டிருந்தது. பல அறிஞர்களின் இதயங்களில் பயம் நுழைந்தது. அப்பாசிய கலீஃபா அல் மாமூன் ஒரு கட்டளையை பிறப்பித்தார். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று அறிஞர்கள் கூற வேண்டும். பலர் பயத்தில் மௌனமானார்கள். அவர்கள் கேட்டார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டதா? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் கூறினார், அது அல்லாஹ்வின் வார்த்தை. வயது முதிர்ந்த அந்த இமாம் இப்போது சங்கிலியில் கட்டப்பட்டார். ஆனால் அவரின் இதயத்தில் இருந்த உண்மை ஒருபோதும் சங்கிலியிடப்படவில்லை. அரசர்கள் அவரின் உடலை மிரட்ட முடிந்ததுவானால் அவரின் ஈமானை அவர்கள் உடைக்க முடியவில்லை. உண்மையை விட்டுவிட அவர்கள் அவரை அடித்தார்கள். ஆனால் ஒவ்வொரு வேதனையிலும் கூட இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் உண்மையை பிடித்துக் கொண்டிருந்தார். அதற்கான ஆதாரம் அல்லாஹ்வின் கிதாபிலோ அல்லது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸிலோ இருக்கிறதா? இருண்ட சிறையில் கூட இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் தனியாக இருக்கவில்லை. ஏனெனில் உண்மையுடன் இருப்பவர்களுடன்
அல்லாஹ் இருக்கிறான். அந்த அரங்கில் அமைதி நிலவியது. ஏனெனில் அவர்களிடம் அதிகாரம் இருந்தது, ஆனால் ஆதாரம் இல்லை. பக்தாத் நகரம் அமைதியாக அழுதது. பல வீடுகளில் ஒரே துவா உயர்ந்தது. யா அல்லாஹ், இமாம் அஹ்மதை பாதுகாப்பாயாக. நாட்கள் கடந்தன. ஆனால் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் உண்மையை மாற்றவில்லை. பக்தாத் மக்கள் அவரின் விடுதலைக்காக காத்திருந்தார்கள். வயது அவரின் உடலை பலவீனப்படுத்தியது. ஆனால் ஈமான் நிறைந்த அந்த இதயத்தை யாராலும் பலவீனப்படுத்த முடியவில்லை. பக்தாத் மக்கள் அவருக்காக பயந்தார்கள். ஏனெனில் உண்மையை பிடித்திருந்த அந்த முதிய இமாம் தனியாக சிறையில் இருந்தார். அவர்கள் அவரின் உடலை காயப்படுத்தினார்கள். ஆனால் உண்மையை பிடித்திருந்த அந்த இதயத்தை தோற்கடிக்க முடியவில்லை. ஒரு செய்தி பக்தாத் முழுவதும் பரவியது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் விடுவிக்கப்படுகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முதிய இமாம் மீண்டும் மக்களிடையே திரும்பி வந்தார். ஆண்டுகள் கடந்தன. அந்த முதிய இமாம் பலவீனமானார். ஆனால் அல்லாஹ்வின் வழியில் இருந்த அவரது இதயம் ஒருபோதும் சோர்வடையவில்லை. சுன்னாவை பிடித்துக் கொள்ளுங்கள், உண்மையை விடாதீர்கள். அந்த மகத்தான இமாம் இப்போது நோயால் பலவீனமானார். பக்தாத் நகரம் அமைதியாக கவலையில் மூழ்கியது. உண்மைக்காக வாழ்ந்த அந்த இதயம் இப்போது அல்லாஹ்வை சந்திக்க தயாரானது. கிபி 855 அந்த மகத்தான இமாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். பக்தாத் நகரம் அன்று அழுதது. ஏனெனில் உண்மைக்காக நின்ற ஒரு இமாம் இப்போது இல்லை. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டுச் சென்றார். ஆனால் அவரின் அறிவு உலகம் முழுவதும் பரவியது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் அஹ்மத் போன்ற மகத்தான ஹதீஸ் நூல்களை விட்டுச் சென்றார். இன்று வரை அவரின் புத்தகங்கள் உலகம் முழுவதும் படிக்கப்படுகின்றன.